திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கோட்டத்திற்கு உட்பட்ட மின்வாரிய அலுவலகங்களில் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 10 மின்வாரி அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஊழல் தொடர்பாக நம் செய்தியாளர் மார்டினிடமிருந்து கூடுதல் தகவல்களை கேட்டறியலாம். மார்டின், அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கோட்டத்திற்கு உட்பட்ட மின்வாரிய அலுவலகங்களில் இந்த மோசடி நடைபெற்றிருக்கு. இது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது? இதுல யார் யாரெல்லாம் இந்த ஊழல்ல ஈடுபட்டிருந்திருக்காங்க? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மின்கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான விசைத்தறிகள், கறிக்கோழி பண்ணை உற்பத்தியாளர்கள், அதே போல் பஞ்சாலைகள் இயங்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக அதிகமான மின் நுகர்வு அந்த பகுதிகளில் பல்லடம் மின்கோட்டத்தில் அதிகம். இதற்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இதில் மின்சாரம் திருடப்பட்டதா என அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரிய வரவில்லை. அதாவது இது எப்படி திருடப்பட்டது என முதலில் ஆராய்ந்து பார்த்தோமானால், அந்த பகுதிகளில் மொத்தம் ஒரு மாதம் ஒன்றிற்கு 10 கோடி ரூபாய் அளவிற்கு மின் கட்டணம் வசூலாகும். இதற்கிடையே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாரணாபுரம், பல்லடம் டவுன், அதே போல் பாப்பம்பட்டி, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மின் கட்டண வசூல் மையங்களில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அளவிற்கு பண மோசடி நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பண மோசடி என்றால், அதாவது அங்கே இருக்கக்கூடிய பணம் கட்டியவர்கள் அனைவருக்குமே ரசீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பணம், அவர்கள் கட்டிய பணம் மின்சார வாரியத்தின் கணக்கில் சென்று சேரவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் வங்கி தணிக்கை அதிகாரிகள் அவர்கள் தணிக்கை செய்ததில் பல்லடம் மின்கோட்ட பகுதியில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் இது போன்ற மோசடி பணம் அங்கிருந்து கட்டப்படவில்லை தெரிய வந்தது. இதை தொடர்ந்து தான் அவர் நடத்திய விசாரணையை தொடர்ந்து இதில் ஈடுபட்ட 10 நபர்கள் தற்சமயம் இவர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உமா கதிர். மார்டின், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 5 வருடங்களாக இந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில இதுவரைக்கும் இந்த மோசடி அம்பலமாகாதது ஏன்? இந்த மோசடியை பொறுத்த வரையிலும் மிகவும் நூதன முறையில், அதாவது கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் கட்டக்கூடிய பணம், அதாவது ஒரு மின் நுகர்வோர் அங்கே சென்று மின்கட்டண வசூல் மையத்தில் சென்று பணத்தை செலுத்தி விடுவார். அதற்கான ரசீதும் அவருக்கு கொடுக்கப்படும். ஆனால் அந்த பணம் மின்சார வாரியத்தின் வங்கி கணக்கில் சென்றடையாது. அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், அதாவது தொழில் அதிபர்கள், விசைத்தறியாளர்கள், கறிக்கோழி உற்பத்தியாளர்கள், இவர்கள் பெரும்பாலானவர்கள் டிடி மற்றும் செக் போன்றவற்றின் மூலமாகத்தான் பணத்தை செலுத்துவார்கள். அவர்கள் அந்த பணத்தை செலுத்தும் பொழுது அதற்கான பணம் போலி ரசீது மூலமாக பணம் எடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அந்த கணக்கின் மூலமாக 1.33 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அதாவது வங்கி காசோலைகளே காணவில்லை என்று வங்கி அதிகாரிகள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார வாரியத்தில் தணிக்கைகள் நடத்தப்படும். அதுபோல இங்கே இதற்குட்பட்ட கோவை மண்டலத்திற்கு உட்பட்ட தணிக்கைத்துறையும் இந்த கணக்கை சரிபார்க்கவில்லை என்று தெரிகிறது. மேலும் தற்சமயம், அதாவது தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக கணக்கை பார்த்த பொழுதுதான் இது போன்ற பணம் குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டது. இது எங்கே இருந்து வந்தது என்று மீண்டும் ஒவ்வொரு மின்கோட்டம் வாரியாக சோதனை செய்து கணக்கை சரிபார்த்த போதுதான் இது பல்லடம் என கண்டறியப்பட்டது. இதை தொடர்ந்து தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உமா கதிர். மார்டின், தற்போது அம்பலமாக இருக்கும் இந்த மின்வாரிய அலுவலகங்களில் இருக்கும் மோசடி தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? சிபிஐ விசாரணைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? தற்சமயம் அந்த பகுதியில், அதாவது மின் நுகர்வோர்கிட்ட விசாரிச்ச அளவில் தங்களுக்கு இதுவரை நாங்கள் பணம் கட்டவில்லை என எந்த விதமான புகாரும் வரவில்லை. அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை தாங்கள் மின் கட்டணம் கட்டினாலுமே அதை கட்டாவிட்டால் உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்படும். அந்த ஃபீஸ் கட்டையை அவர்கள் எடுத்து சென்று விடுவார்கள். ஆனால் இதுவரை இது போன்ற மோசடி குறித்து தங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். எனினும் இவர்கள் யார் பணத்தை கையாடல் செய்தார்கள் என விரிவான ஒரு தணிக்கைக்கு பிறகே தெரிய வரும். மேலும் இதில் முக்கியமாக பல்லடம் மின்கோட்டத்தின் துணை பொறியாளர் மற்றும் செயற்பொறியாளர் உட்பட அங்கே இருந்தக்கூடிய வங்கி கணக்காளர்கள் 10 பேர் இதில் முதல் கட்டமாக இவர்கள், அதாவது சம்பவம் அங்கே நடந்ததால், மோசடி அங்கே கண்டறியப்பட்டுள்ளதால் முதல் கட்டமாக அந்த 10 நபர்கள் மட்டுமே தற்சமயம் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இது இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் யாரிடம் தொடர்பு இருக்கிறதா, இல்லது வங்கி அதிகாரிகளிடம் தொடர்பு இருக்கிறதா, இது போன்ற விசாரணைகளை அடுத்து வரக்கூடிய, அதாவது மின்சார வாரியத்துறை அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது மின்சார வாரியம் இதற்கான தனியாக தணிக்கை குழுவை அமைத்து ஆய்வு செய்யும். மேலும் அதிலும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் மட்டுமே இது அடுத்த கட்டமாக சிபிசிஐடி விசாரணைக்கோ அல்லது சிபிஐ விசாரணைக்கோ கோரப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உமா கதிர். மார்டின், தகவல்களுக்கு நன்றி.